இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, இப்ப கேன்சர் செல்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிடாம இருந்தா வந்துட்டு கேன்சர் செல்ஸ் வளராது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சாலும், ஒரு நாள் 2 நாள் நம்ம சாப்பிடாம விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கேன்சர் செல்லாம் செத்துருமா? வெறுமனே அதுக்காக மட்டும் சாகாது. ம். ஏன்னா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா, கேன்சர் செல்ஸுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ்ன்ற அந்த எனர்ஜி சோர்ஸை மட்டும் தான் நீங்க கட் பண்ணுவீங்க. ம். ஆனா அது இல்லாம சிலது இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு எண்ணெய் இப்போ எண்ணெயில பொரிச்சது இருக்கும். நம்ம எண்ணெயில பொரிப்போம். ஏதோ ஒரு சீட் ஆயில் இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில்ன்றது ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுதான் ரொம்ப சத்துன்ற மாதிரி இருக்கு. இல்ல மற்ற நாடுகளுக்கு போனா கெனோலா ஆயில்ன்றது இருக்கு. நமக்கு இதுதான் சீப்பாவும் கிடைக்குது. இல்ல அந்த பாம் ஆயில்ன்றது சீப்பா கிடைக்குது. அப்ப இதை வாங்கி நம்ம சமைச்சோம் அப்படின்னா இதுல இருக்க அந்த ஒமேகா 6ன்ற ஃபேட்டு உங்களுடைய அந்த கேன்சர் செல்ஸை அதிகப்படுத்துறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். எப்படி குளுக்கோஸ் ஒரு காரணியும் அதே மாதிரி இந்த ஒமேகா 6ன்ற அந்த ஃபேட்டி செல்ஸ் அது வந்து உங்களுக்கு அது ஒரு காரணம். இது இல்லாம நான் புரோட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறவங்களும் அந்த புரோட்டீனுமே ஒரு காரணம். அப்போ இந்த மேக்ரோல முக்கியமான இந்த கெட்ட ஃபேட்டு இல்லை இந்த கார்போஹைட்ரேட்டு இல்லை இந்த புரோட்டீனு இது எல்லாமே காரணமா இருக்கிறப்போ இந்த ஃபாஸ்டிங்ன்றது இது எல்லாத்தையும் கட்டாயம் அவாய்ட் பண்ணி உங்க பாடி இந்த ஸ்டேஜ்லே இல்லாத கட்டத்துக்கு நீங்க எப்போ போறீங்களோ அப்போ அது கம்ப்ளீட்டா சரி பண்ணுமே தவிர இல்லை ஒரு நாள் 2 நாள் நான் இருந்துட்டேன்னா இது வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் 2 நாள்லாம் இருந்தா கட்டாயம் சரியாகாது. வராம தடுக்கிற நேரம் ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் நீங்க அந்த ஃபாஸ்டிங் ஸ்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா அப்போ அது வந்து உங்களுக்கு பலனளிக்குமே தவிர வந்ததுக்கு அப்புறம் அது பலனளிக்காது.